ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் கூடி செபிக்கிற எந்த இடத்திலும் இறங்கி வந்து ஆண்டவரே எங்கள் ஆராதனையை மகிமைப்படுத்துகிறவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய அப்பா துதிகளிலே வாசம் பண்ணுகிறவரே, அதில் பிரியமாக இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. சேனைகளின் கர்த்தாவே, அப்பா, நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. அப்பா, எங்களை விட்டு விலகாதவர், அப்பா, எங்களோடு இருப்பவர், எங்களை வழிநடத்துகிறவர், சதா காலங்களிலும் எங்களோடு இருந்து சகல காரியங்களையும் நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா. பரிமள தைலமே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெண்ணங்கி தரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு குற்றமும் இல்லாதவரே. அப்பா, ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. அப்பா, ராஜாதி ராஜனாக, அப்பா, கர்த்தாதி கர்த்தராக, ஹல்லேலூயா, எங்கள் மத்தியில் உலாவுகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பா, ஹல்லேலூயா, எங்கள் நல்ல நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களை கழுவினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, ஒருவரும் கிட்டி சேர முடியாத மகிமையில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் அப்பா, அந்த மகிமையில எங்களை கூட்டி சேர்க்க போகிற தேவாதி தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஹல்லேலூயா. அந்த வேளையில் அப்பா, ஹல்லேலூயா, நாங்கள் செபிக்கிற இந்த நேரத்தில், உம்மை துதிக்கிற இந்த நேரத்தில், உம்மை அப்பா, ஹல்லேலூயா, இருதயத்திலிருந்து ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அப்பா, நீங்கள் வந்து அசைவாடணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அபிஷேகத்தினாலும் அந்யூன்யத்தினாலும் ஐக்கியத்தினாலும் எங்களை அப்பா, ஹல்லேலூயா, நீங்கள் கிட்டி சேருங்க அப்பா. நாங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் உணர அப்பா, நீங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று அப்பா, ஆண்டவரே அப்பா, காட்டுங்க ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த வேளையில் அப்பா, உம்முடைய அந்த அப்பா, ஹல்லேலூயா, மகிமையை ருசிக்க அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க தேவன் கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இறங்கி வாரும் ஆண்டவரே. ஆசையாய் உம்மை கூப்பிடுகிறோம். இறங்கி வாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே,
யோர்தான் பிளந்தவரே, திருமழையாய் பிரவேசித்த, திருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, எங்கள் உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, சொல்லு ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவரை இந்த நாளில் எங்கள் மேல ஊற்றி இந்த ஆராதனை முழுசும் ஆண்டவர் உம்முடைய ஆவியில நாங்கள் நடக்க தேவன் கிருபை பாராட்டினோம். அதை நாங்கள் இந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உணர தேவன் கிருபை செய்யுங்கப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். கிருபையாயிரும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நாளை நமக்கு ஆராதிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். அதனால் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். அவர் நம்முடைய துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் கரங்களை தட்டி சந்தோஷமாய் நம்முடைய துதிகளில் வாசம் செய்கிற தேவனை ஆராதிப்போமா? கரங்களை சந்தோஷமாய் தட்டி கரங்களை தட்டி நம்முடைய தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து இந்த வேளையில சந்தோஷமாய் ஆராதிக்கலாம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே சொந்தமானி, உம்மை ஆராதிப்போ ஆர்ப்பரிப்போ நாமத்தினால் என்றும் தேமெடுப்போ, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே சொந்தமானி, உம்மை ஆராதிப்போ ஆர்ப்பரிப்போ
செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே உன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்திராமே. பயப்படாதே உன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் நிலைநிற்போம். இஸ்ரவேல் தூதர்களில் வாசம் செய்யும் எங்கள் தேவனை பரிசுத்தரே. ஆமென். இஸ்ரவேல் தூதர்களில் வாசம் செய்யும் எங்கள் தேவனை பரிசுத்தரே. எதிரியின் படையன்னை சூடும்போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையன்னை சூடும்போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். நீர் மாற்றமே, நீர் மாற்றமே, நீர் மாற்றமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாற்றமே, நீர் மாற்றமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் ஒரு சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் ஒரு சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். சொல்லலாம். யெகோவா ஷாலு, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலு, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. எங்களுக்கு அல்லேலூயா, என்னை நீர் கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீர் கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலு, யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. கரங்களை தட்டி ஆமென். யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் ஒரு சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடி
சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்சடாய் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எகோஷாலு எத்தனை நல்ல தேவன், நம்ம இதுவரைக்கும் நடத்தின தேவன், இனிமேலும் நடத்தப் போகிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன், நமக்காகவே எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் நமக்காக நடப்பிக்கிற தேவன். அதனால் கரங்களை தட்டி தொடர்ந்து இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, அதனால் அவரை துதித்து பாடி ஆராதிப்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆராதிப்பேன். கவலைகள் கண்ணீரெல்லாம் வேணாம், கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இருந்தால் போதும். நிச்சயத்தோடு கர்த்தரை ஆராதிப்போமா? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்துவேன். பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு. சொல்லலாம், சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு. பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. புது வாழ்வு தந்தார் இயேசு, எனக்கு புது வாழ்வு தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமாய் உள்ளத்தினாலிருந்து அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு. விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு. பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். கரங்களை தட்டி சொல்லுவோம். பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வல்லமை தந்தார் இயேசு, எனக்கு வல்லமை தந்தார் இயேசு. வல்லமை தந்தார்
இயேசுவை போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமாய் மறுபடியும் சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மறுபடியும் ஒரு சில கரங்களை தட்டி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். சாதாரண ஆடு மேய்ப்பனாக இருந்த தாவீதை கொண்டு போய் ராஜாவாக்கவும் கர்த்தரால் கூடும். ஆமென். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மை செய்ய கர்த்தரால் கூடும். தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக எண்ணத்தை செலுத்துவேன், உயிருள்ள நாள் வரைக்கும் என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரையே தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொன்னாரே, அதே மாதிரி நம்மளும் வாழ்நாள் முழுசும் உம்மை துதிப்போம் ஆண்டவரே, வாழ்நாள் முழுசும் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே என்று சொல்லி வெறும் வாயினால் அறிக்கை செய்யாமல் இருதயத்திலிருந்து ஆண்டவரே என் உயிருள்ள நாள் வரைக்கும் உம்மை ஆராதிப்போம் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆராதிப்போமா? கரங்களை தட்டி சந்தோஷமாய். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை. தாயின் கருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை, கரங்களை தட்டி சொல்லுவோம். ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழ்த்திலிருந்து உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை,
எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையின் கிருபையும் தொடர செய்து நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. சொல்லாம் நன்மையின் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தீரும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தீரும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் தீரும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆமென். என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய செட்டை நிழல்களை மூடி மறைத்தீரப்பா. நீர் எத்தனை நல்லவர். ஆமென். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கு. கரங்கள் தட்டி சந்தோஷமாய் ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தை ஊற்றி சொல்லுவோமா? ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நேரங்களில்
செய்தீரையா. எந்த நவீன நேரங்களில் என் கிருபை உனக்கு போதும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினீரே அப்பா. இயேசு ராஜா என்பதை நாடி எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா என்பதை நாடி எதற்கும் பயமில்லை. சொல்லு. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை ஓலேஷி மோரதோ பாராஷி லலா கரோ மரது பாக்கே சுபாராத்தி வேஷி கருமனாத்தி போக்ரேஷி கரு பாராத்தி. ஆமென். ஆராதனை உமக்கே. நீருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். அறிக்கை செய்து சொல்லுவோம். நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி நம்முடைய தேவாதி தேவனை மகிமைப்படுத்துமா. நம்முடைய நாவினால் ஸ்தோத்திர பலிகளால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுடைய துதியினால் ஆண்டவரே உமக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துவோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உயிருள்ள நாள் வரைக்கும் உண்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. நீர் எத்தனை நல்லவர் அப்பா, நீர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. நீடிய பொறுமையோடு இருந்து அப்பா எங்களுக்கு நீதி செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உயர்த்துகிறோம் ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகளுக்கு ஈடாக எங்களால் என்ன செலுத்த முடியும் ஆண்டவரே? நீ செய்த நன்மைகளெல்லாம் ஆண்டவரே நன்றி சொல்ல முடியாது ஆண்டவரே. 1000 நாவுகள் போதாது, ஆண்டுகள் தீராது ராஜா. ஹல்லேலூயா. நீர் பாராட்டின கிருபைகளும் தயவுகளும் அத்தனை பெரியது ராஜா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தின நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கொடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகலிடமே. கொடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகலிடமே. நெருக்கடி வேளை புகலிடமே. இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உம் அதிசயங்களெல்லாம் எடுக்கிறேன். இதயத்தோடு உம்மை துதிப்பேன். என்னுரையிடம்
உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை போற்றுகிறேன். நாடி தேடிவர் மனிதர்களை தகர்க்கும் கைவிடுவர் நாடி தேடிவர் மனிதர்களை தகர்க்கும் கைவிடுவர் ஒரு போதும் ஒரு போதும் கைவிடுவரே. இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்தேன், இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம் அதிசயங்களெல்லாம் நீர் மட்டும் இல்லாத என் வாழ்க்கை நீர் வரை காணாத நீர் மட்டும் இல்லாத என் வாழ்க்கை நீர் வரை காணாத ஏசையா நேசரே உம்மில் இணைந்து துதியாகிறேன். பாசத்தால் பலியாகி எப்பவும் என்னை சுத்தமாக்கிறேன். ஏசையா நேசரே உம்மில் இணைந்து துதியாகிறேன். பாசத்தால் பலியாகி உம்மால் மறுபடி பிறந்தேனையா, உம்மை பற்றிக் கொண்டு வாழ்வேனையா. உம்மால் மறுபடி பிறந்தேனையா, உம்மை பற்றிக் கொண்டு வாழ்வேனையா. வீழ்ந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர்த்தம் கரத்தினால் தாங்குகிறேன். வீழ்ந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர்த்தம் கரத்தினால் தாங்குகிறேன். ஏசையா நேசரே உம்மில் இணைந்து துதியாகிறேன். பாசத்தால் பலியாகி எத்தனை சுத்தனாக்கினீர். ஏசையா நேசரே உம்மில் இணைந்து துதியாகிறேன். பாசத்தால் பலியாகி கர்த்தரை நம்பி உம்மை செய்வேன், சத்தியத்தை மீந்து வாழ்ந்திருப்பேன். கர்த்தரை நம்பி நன்மை செய்வேன், சத்தியத்தை மீந்து
ஏசையா நேசரே உம்மில் இணைந்து குடியாகிறேன். பாசத்தால் பலியாகி எத்தன் என்னை சுத்தமாக்கினீர். ஏசையா நேசரே உம்மில் இணைந்து குடியாகிறேன். பாசத்தால் பலியாகி எத்தன் என்னை என்றைக்கோ முடிந்து போயிருக்க வேண்டிய, என்றைக்கோ பாதாளத்துக்கு போயிருக்க வேண்டிய நம்முடைய ஆத்துமா மீட்டெடுத்து ஜீவனுக்கு ஏதுவான பாதையில நடத்துகிற நம்முடைய ஜீவாதிபதி மகிமை செலுத்துவோம். நம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைத்ததா, நம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைத்ததா, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோமா, உயர்த்துகிறோமா. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்த எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். சொல்லுவோம். நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய அபிஷேகத்தை தந்து உம்முடைய அந்யோன்யத்தை ஐக்கியத்தையும் ஆண்டவரே கிட்டி சேரப்பா. எங்க ஆவி ஆத்மா சரீரம் முழுசும் ஆண்டவர் உம்முடைய ஆவினால நிரப்புனீங்க அப்பா. இந்த அருமையான நேரத்திற்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் இந்த ஆராதனை முழுசும் நீங்க நடத்துங்க. உடைய வார்த்தை என்னும் மன்னாவினாலே எங்களை திருப்தி ஆக்குங்கப்பா. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்தி மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுதும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வேதத்திலிருந்து ஒரு வசன பகுதியை வாசித்து பின்பு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் யாவருமாக வாசிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 17, ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 17 வசனம் 17லிருந்து 21 வரைக்கும் நாம் யாவருமாக சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது
ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 21ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, இந்த மாலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட ஆண்டவரை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியானை மறைத்து கர்த்தர் ஆவியானவர் நீர் பேசுவீராக. நீர் பேச விரும்புகிறது மாத்திரம் இந்த இடத்துல பேசப்படவும், அது உம்முடைய ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே கடந்து செல்லவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தடைகளை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும், உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் இப்பொழுது உங்களுக்கு பிள்ளை பிறக்க போகிறது, அந்த பிள்ளைக்கு ஈசாக்குன்னு நீங்கள் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த வருஷத்தில் பிள்ளை பிறக்கும்னு சொல்லி உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளை பிறக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். 16ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தார்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லும் பொழுது ஆபிரகாம் 99 வயதான பொழுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 86, 99 இதுக்கு நடுவில் 13 வருஷ கேப். அதை குறித்து இந்த வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தின் முடிவிலிருந்து 17ஆம் அதிகாரத்தின் துவக்கத்துக்கு நடுவில் 13 வருஷம் கேப் இருக்குது. அதை குறித்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எந்த ஒரு காரியமும் இல்லை. அதுக்கப்புறம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கும்போது நேரடியாக ஆபிரகாமுக்கு 99 வயசுன்னு சொல்லி ஆரம்பிக்குது. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த 11ஆம் அதிகாரத்தின் கடைசியிலிருந்து 16ஆம் அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமை நடத்தி கொண்டு வருகிற விதத்துக்கும் 17ஆம் அதிகாரத்தில் இந்த 13 வருஷம் கேப்புக்கு அப்புறம் ஆபிரகாமை கர்த்தர் நடத்தி வருகிறதற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது, சில காரியங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நாம் அவற்றை கொஞ்சம் கர்த்தருக்கு சித்தமானால் ஆழமாக தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதன் மூலமாக படித்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம எப்போவுமே ஆபிரகாமை குறித்து அவர் விசுவாச வீரன் என்றும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாசிட்டிவ் சைட், அதாவது அவர் எந்தெந்த காரியத்திலெல்லாம் ரொம்ப சிறந்து விளங்கினார், தேவனுக்கு முன்பாக நன்றாக விளங்கினார் அப்படின்லாம் பார்த்து அதையே தான் நம்ம அதிக நேரங்களில் படித்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அதாவது ஒருத்தவங்களுடைய நல்ல முடிவுகள், நல்ல பாசிட்டிவான காரியங்கள்லேருந்து அவங்களிடத்துலேருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். எப்படி இருக்கணும், எப்படி விசுவாசத்தில் இருக்கணும், எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அவங்களுடைய சில மிஸ்டேக்ஸில் இருந்தும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவங்களுடைய சில தவறுகளிலிருந்தும், அவங்க வாழ்க்கையில் செய்த சில நெகட்டிவான காரியங்களிலிருந்தும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு, 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இனி உன் மனைவியாகிய சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராக இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக
முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார். இப்போது வந்து ஸ்பெசிஃபிக்காக உன் மனைவியாகிய சாராயை இனிமேல் என்ன செய்யாத, சாராயின்னு கூப்பிடாத, சாராள்னு கூப்பிடு. ஏன்னா அவள் வந்து ஜாதிகளுக்கு தாயாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவளுக்கு, உனக்கும் சாராளுக்கும் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய பதில் எப்படியா இருக்குது பாருங்கள். ஒரு தருணத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 5-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கணும். அப்போது வசனம் சொல்லுது, அவர் அவனை வெளியே அழைத்து, கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இப்படி சொல்லுகிறதான இந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ஒரு பகலின் வேலை, நல்ல வெளிச்சமாக சூரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறதான ஒரு வேலை. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ வெளியில் வந்து அண்ணாந்து பாருன்றாரு. இவரும் பார்க்குறாரு, நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் எண்ணு, அப்படியா உன் சந்ததி இருக்கும் அப்படின்னார். அப்போ இவர் என்ன சொன்னார், வசனம் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் மனைவியாகிய சாரா இப்போ ஒரு பிள்ளை பெற போறா, உனக்கு இப்போ 100 வயசாகுது, இப்போ உனக்கு உன் சாராயின் மூலமாக, உன் மனைவியாகிய சாராளின் மூலமாக பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன சொல்றாரு பாருங்க, முகங்குப்புற விழுந்து நகைத்தாராம். 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆபிரகாம் அந்த 16ஆம் அதிகாரத்தின் முடிவு வரைக்கும் இருந்ததுக்கும் இந்த 17ஆம் அதிகாரத்தின் காரியங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிக்கணும் நம்ம. அவர் என்ன சொல்றாரு, எப்படி ஆகுன்ற மாதிரி பிள்ளை பிறக்குமோ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். சொல்லிட்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானா என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அவன் அது சொன்னது மாத்திரமல்ல, அது நடக்காத ஆண்டவரேன்ற மாதிரி அவர் என்ன சொல்றாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நிறைய நேரங்களில் ஆண்டவரால் பெரிய காரியங்களை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, ஆண்டவரால் பெரிய அற்புதங்களை செய்ய முடியுமா, முடியாதான்னா எல்லாரும் முடியும் என்று சொல்லுவாங்க. கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை தருவார்னு சொன்னால் ஓகே, ஆமேன், நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி விசுவாசிப்பாங்க. ஆனால் இப்பொழுது கர்த்தர் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அப்படின்னா, இப்போவா, எனக்கா அப்படின்வாங்க. அது மாதிரி தான் இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லுகிறார், என் மனைவியாகிய சாராள் இப்பொழுதா, இந்த வயசுலையா, எனக்கு 100 வயசுலையா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் என்ன செஞ்சாரா, முகங்குப்புற விழுந்து நகைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும், விசுவாசம் என்பது ப்ரெசன்ட் டென்ஸ், விசுவாசம் என்பது பாஸ்ட் டென்ஸ் இல்லை, விசுவாசம் என்பது ஃபியூச்சர் டென்ஸ் இல்லை, விசுவாசம் என்பது ப்ரெசன்ட் டென்ஸ். இன்றைக்கும் என் தேவன் எனக்கு செய்ய வல்லமையுள்ளவர், இன்றைக்கு இந்த நிலைமையிலும், இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் கடந்து செல்கிற நிலைமையிலும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய வல்லவர். எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் எனக்கு நன்மை செய்ய வல்லவர். 100 வயதான சூழ்நிலையிலும் எனக்கு பிள்ளையை கொடுக்க கர்த்தர் வல்லவர். இன்னைக்கு அவரால் என்ன செய்ய முடியும், புழுதியில் இருக்கிற ஒரு மனிதனை உயர்த்த முடியும், மேலே இருக்கிற ஒரு மனுஷனை கீழே தள்ள முடியும். இது எல்லாமே பிரசன்ட், இப்பொழுது கர்த்தரால் ஆகும், இன்றைக்கு ஆகும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. எத்தனையோ ஆண்டுகளாக வியாதிப்பட்டவங்கலாம் இயேசுவிடத்தில் வந்த பொழுது அன்னைக்கு விடுதலை. பிறவி குருடனுக்கு அன்னைக்கு இயேசுவை அவன் சந்தித்த அன்றைக்கு விடுதலை. 12 வருஷத்துக்கு மேல பெரும்பாடு அனுபவிச்ச ஸ்திரீ இயேசுவை சந்தித்து இயேசுடைய ஆடையை தொட்ட அந்த நாளிலே அவளுக்கு விடுதலை. அல்லேலூயா. சீலோவாம் குளத்துல 38 வருஷமா இருந்தவன் என்றைக்கு இயேசுவை கண்டானோ அன்றைக்கு அவனுக்கு விடுதலை. அல்லேலூயா. மரிச்சு 4 நாளான சடலம், ஆண்டவர் வராரு அந்த இடத்துக்கு, கல்லறைக்கு, அன்றைக்கு விடுதலை. அல்லேலூயா. விசுவாசம் என்பது பிரசன்ட் டென்ஸ். இன்னைக்கு தேவன் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கும், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இன்னைக்கு மரித்தார் உயிரோடு எழுவார்கள், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு செய்வார், இன்றைக்கு உயர்த்துவார், இன்னைக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு விடுதலை தருவார் என்கிற விசுவாசம் எப்பொழுதும் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம் என்பது பிரசன்ட் டென்ஸ். நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், விசுவாசம் என்பது பிரசன்ட் டென்ஸ். இன்னைக்கும் செய்வார். ஒரு இன்னைக்கு செய்யலைன்னா அவர் ஏற்ற காலத்தில் செய்வார், ஆனால் இன்னைக்கும் செய்ய அவர் வல்லவர். அவர் நினைச்சானா செய்ய முடியும். அதுதான் உமக்கு சித்தமானால் இதை செய்ய உம்மாலே ஆகும்னு சொன்னான் அந்த குஷ்டரோகி. இயேசு மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு வராரு, ஒரு குஷ்டரோகி வராரு, அவர் கேட்குறாரு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அதுதான்
ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னைக்கு உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக உமால ஆகும். அந்த விசுவாசம் அவனுக்கு இமிடியேட்டாக அற்புதம் நடந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல 100 வயதான ஆபிரகாம் ஆண்டவர் அப்படி சொன்ன பொழுது நகைத்தார். சரி இருக்கட்டும், அது ரெண்டாவது விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம், அதாவது நகைத்தார் அது ஒரு விஷயம். ஆனால் நான் இன்னைக்கு ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு சொல்லி தேவனிடத்திலே அவன் ஜெபிக்கிறான். இப்போ இஸ்மவேல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம அதை வந்து பின்னாடி போய் பார்க்க வேண்டியிருக்குது. யார் இந்த இஸ்மவேல் நமக்கு தெரியும், இருந்தாலும் புரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த இஸ்மவேல் என்பவன் சாராளுடைய வேலைக்காரியாகிய ஆகாருடைய பிள்ளை. இப்போ ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாமை அவர் அழைத்து வருகிறார். உனக்கு தேசத்தை கொடுப்பேன்றாரு, உனக்கு பிள்ளையை கொடுப்பேன்றாரு. அப்படிலாம் கரெக்டா வந்துகிட்டே இருக்குது. ஆனா சாரா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன் வேலைக்காரியாகிய ஆகாரை தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்து, நீர் என்ன செய்யுங்க, இவள் மூலமாக எனக்கு சந்ததி உண்டாகட்டும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறக்கிறாரு. எப்போ பிறக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லிச்சு, ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் 86 வயதுள்ளவனாக இருந்தார்னு சொல்லி. அப்போ 86 வயசுல இஸ்மவேல் பிறக்கிறாரு ஆபிரகாமுக்கு. பிறந்த உடனே நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் வந்து அவரை அதிகமாக நேசிச்சு, அவரை அதிகமாக பாசம் வச்சு, அவர் மேலே அதிகமாக அன்பு வச்சு அவரை வளர்த்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 86 வயதுலேருந்து 99 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்படலை. அப்போ அதை நேசிச்சிருக்கணும், அவரை நல்ல ஆசையாக வளர்த்துருக்கணும். அதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகார் கர்ப்பமாக இருக்கும் பொழுதே, இஸ்மவேலை கருவிலை சுமந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஆகாருக்கும் சாராவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வருது. அவங்க போகிறாங்க. அப்புறம் திரும்ப கர்த்தர் என்ன செய்கிறார், நீ போய் அங்கே இருமான்னு சொல்கிறாரு. அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு ஆகார் என்ன செய்கிறாங்க, திரும்பவுமாக சாரா இடத்துல வருகிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் என்னவா இல்லை அப்படின்னா, கர்த்தர் எனக்கும் சாராளுக்கும் என்ன செய்வார், இந்த பிள்ளையை தருவார் அப்படின்னு சொல்லி காத்திருக்காமல் அந்த ஆகாரோடு அவருக்கு பிள்ளையும் பிறக்குது. ஆனால் கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாரு, இப்போ நான் உனக்கும் சாராளுக்கும் பிள்ளையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் என்ன செய்யுங்க, நகைத்து இஸ்மவேலை ஆசீர்வதியும் என்று சொல்லி, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி, சில அதிகாரங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தன் வீட்டின் விசாரணைக்காரனாக இருக்கிற ஒருத்தனை பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்வார், இவனை ஆசீர்வதிங்க, இவன் மூலமாக என் சந்ததி என்ன செய்யட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இப்படி அவருடைய மைண்டு ஒரு டைவர்ஷன் ஆகி, ஒருவேளை அவர் மைண்டு கொஞ்சம் சிந்தை மாறி, தேவன் எனக்கும் என் மனைவியாகிய சாராளுக்கும் ஒரு பிள்ளையை கொடுத்து, அந்த பிள்ளையின் மூலமாக என் சந்ததி வளரும், அந்த பிள்ளையின் மூலமாக என் சந்ததி பெருகும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு தாட், அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு, எப்படியோ என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரே, ஒருவேளை இஸ்மவேல் ஆசீர்வதிக்கட்டும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரே, அந்த வீட்டு விசாரணைக்காரனை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஆபிரகாமுடைய சிந்தையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்ற கர்த்தர் சொல்றாரு. உத்தமனாயிரு. அல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது இவர் என்ன செய்யறாரு, உனக்கு நான் ஒரு பிள்ளையை தருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இவர் சொல்றாரு, இல்லை நீங்கள் இஸ்மவேல் ஆசீர்வதிங்க, இல்லை என் வீட்டு விசாரணைக்காரனை ஆசீர்வதிங்க அப்படின்லாம் சொல்லும்போது, இவருடைய உத்தமத்தில், இவருடைய உண்மையில், இவருடைய ஆண்டவருக்கும் இவருக்கும் நடுவில் இருந்த அந்த உறவில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஏதோ ஒரு காரியம் வந்திருக்கு. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 17ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கணும், 2 வசனத்தை நம்ம வாசிக்கணும் முக்கியமாக. என்னன்னு கேட்டிங்கன்னா 17:5 வாசிங்களேன். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும்னு சொல்றார். இப்போ நிறைய பேர் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆபிரகாம் அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைவானதாகவும், இந்த ஆபிரகாம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வசனத்தை சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில், உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படிலாம் கர்த்தர் சொல்றாரு. மிகவும் அதிகமாய் பழுகி பெருக பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனால இந்த ஆபிரகாம்ன்றதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஆபிரகாம்ன்றது வந்து பெரிய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை திரும்ப உங்களுக்கு விளக்குறேன். அதே மாதிரி நீங்க 15ஆம் வசனம், இதே 17ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எப்படி ஆபிரகாமை வந்து ஆபிரகாம்னு பேர் மாற்ற சொன்னாரோ அதே மாதிரி கர்த்தர் என்ன செஞ்சாராம், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை
இனி சாரா என்று அலையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராக இருக்கும். இந்த 17ஆம் அதிகாரத்தின் துவக்கத்துல எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருன்னு சொல்லி வார்னிங்காக ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிற ஆண்டவர் 5ஆம் வசனத்துல ஆபிரகாம்ன்ற பேர் ஆபிரகாம்னு மாத்துறாரு. 15ஆம் வசனத்துல சாரா என்ற பேரை சாராள்னு மாத்துன்றாரு. இதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது. இப்ப முதல்ல ஆபிரகாம், சாராள் அப்படின்ற பேருக்கெல்லாம் கொஞ்சம் அர்த்தத்தை நம்ம யோசிச்சோம்னா, ஆபிரகாம் என்ற பேருக்கு ஜாதிகளுக்கு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்ற அர்த்தம் என்று சொல்றாங்க. இந்த சாராள் அப்படின்ற பேருக்கு அந்த 16ஆம் வசனத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவள் ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன்னாரு. அல்லேலூயா. அப்போ ஜாதிகள், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை இது, சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை இது. ஆபிரகாமை பார்த்து இன்னைக்கு எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ சந்ததிகள் ஆபிரகாமை தங்களுடைய தகப்பன் என்று சொல்றாங்க. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இன்னும் இஸ்லாமிய சகோதரர்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. அவரை இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில ஆட்களும் இருக்கிறாங்க, ஆபிரகாம் தங்களுடைய தகப்பன் என்று சொல்லி, ஜாதிகள். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கும்போது 25ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு வேறு மனையாட்டிகள் மூலமாக பிறந்த பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்களுக்கு வெகுமதிகளை கொடுத்து கிழக்கு திசைக்கு அவர் அனுப்பி வச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா கிழக்கு திசை எதை குறிக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர், இன்னும் சொல்லப்போனால் நிறைய மதத்தை சேர்ந்தவர்கள் ஆபிரகாமை தங்களுடைய தகப்பனாக அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுதான் ஆபிரகாமை குறித்த தேவனுடைய திட்டமா? இன்னைக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், ஜாதிகள் அவரை தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரிதான் அந்த சாராள் என்ற பேருக்கு அதான் அர்த்தம், ஜாதிகளுக்கு தாயானவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து வச்சிருந்த அந்த உண்மையான அந்த ஒரிஜினல், அந்த முதலான திட்டம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா ஹை ஃபாதர்னு அர்த்தம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஈசாக்க இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அல்லேலூயா. ஈசாக்கு என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. ஈசாக்கு அந்த மோரியா தேசத்தில் இருக்கிற குறிப்பிட்ட மலையின் மேல அவர் பலியிடப்பட்டதையும், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டதையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. மரிக்க ஒப்பு கொடுத்து பாவனையாக பெற்றுக்கொண்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்தார். அப்போ ஈசாக்கு இயேசு கிறிஸ்து. அப்போ ஈசாக்குடைய தகப்பனாக இருக்கிற இந்த ஆபிரகாமை எந்த இயேசு கிறிஸ்துடைய தகப்பன், யோசித்து பாருங்க நீங்க, அந்த அளவுக்கு தேவன் அவர் மேல ஒரு உன்னதமான பரலோக திட்டத்தை வச்சிருந்தாரு. ஆனா இப்போ அந்த திட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த பரலோக அந்த ஈசாக்குடைய தகப்பன், அப்ப அந்த ஹை ஃபாதர், அந்த தகப்பன்ற நிலைமையில இருந்து ஜாதிகளுக்கு தகப்பன் வந்துருச்சு. இது ப்ரொமோஷன் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஜாதிகளுக்கு தகப்பன் வந்துருச்சு. அதே மாதிரி தான் சாராய்க்கு வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்கணும். மல்கியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படலை, பழைய ஏற்பாட்டில் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அது யாரை குறிக்கிறதுனா ஆதாமை குறிக்கிறது. ஆவி அவரிடத்தில் பூரணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படித்தானே. இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் என்னோடு கூட பேசின காரியங்களை உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி. அதே மாதிரி தான் இந்த ஆபிரகாம் இடத்துல தேவனுடைய திட்டம் இருந்துச்சு, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெறும்படி. ஈசாக்கு அவன் மூலமாக, இப்ப ஈசாக்குடைய சந்ததியில கடைசியில யார் வருகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க மத்தேயு சுவிசேஷத்தை வாசி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்படின்னா அதுதான் தேவனுடைய திட்டம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற வேண்டும், அந்த சந்ததி அப்படியே வரணும், அந்த சந்ததி தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்க வேண்டும், அந்த சந்ததியில இயேசு வர வேண்டும். ஆனா நடுவில் நீங்க நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்மவேல் தேவனுக்கு பயந்த சந்ததியா? இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கேத்தூராள் என்று சொல்லி ஒரு மனைவி இருந்தாங்க, அவளுக்கு இடத்துல பிள்ளைகள் பிறந்தாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பாருங்க.
ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணி இருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும், இப்படி நிறைய பிள்ளைகளை அவங்க பெற்றாங்க. இப்படி அந்த மாதிரி வேற ஒரு பிள்ளைகளும் இருந்தாங்க. அவங்களெல்லாம் அவர் வந்து அனுப்பி வச்சார்னு சொல்லி பார்க்குறோம். தனக்குண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். நிறைய குமாரர்கள் இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பர்பஸ், நோக்கம் என்னன்னா, ஒரு சந்ததி, ஈசாக்கு என்கிறவன் மூலமாக ஒரு சந்ததி, அது தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கணும். அந்த சந்ததி பியூரா அப்படியே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியாக இருக்கணும். அந்த சந்ததியில கிறிஸ்து பிறக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். இதுக்கு நடுவில் இஸ்மவேலு, இதுக்கு நடுவில் இந்த கேத்துராளுடைய பிள்ளைகள், இப்போ மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள், இதெல்லாம் பெருகிருச்சு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதனால தான் கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம் பார்த்து எச்சரிக்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி. நான் வந்து இந்த 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இதனால் வரைக்கும் நான் எப்படி புரிஞ்சிருந்தேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி புரிஞ்சிருந்தேன்னா, ஆபிரகாம் வந்து சாராலாம் மரிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காரு, இந்த கேத்துரால திருமணம் பண்ணியிருக்கிறாரு நான் நினைச்சேன். ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணி இருந்தான். விவாகம் பண்ணினான்னு சொல்லல, he has already married her. ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருந்தாரு. இப்போ நான் ஒரு சில காரியங்களை நான் வந்து வேத ஆராய்ச்சிகள் செய்கிற சில புத்தகங்களை படித்து சில ஆட்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஒருவேளை இப்படி சந்தேகப்படுகிறேன், ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக இஸ்மவேல் மாத்திரமல்ல, இன்னும் வேறு சிலர் பிறந்திருக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது ஈசாக்கு, தேவ பக்தியுள்ள சந்ததி ஈசாக்கு. அவர் மூலமாக தேவ பக்தியுள்ள சந்ததி வரணும், அது பெருகணும். இப்படி தேவ திட்டம். அல்லேலூயா. நான் இன்னும் சொல்ல போகிற மெசேஜுக்கு வரல, ஆனால் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டடி கொடுத்துட்ருக்கேன், நல்லா கவனிங்க. இப்போ என்னுடைய சந்தேகம் என்னென்னா, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக இஸ்மவேல் மாத்திரமல்ல, இன்னும் சில குமாரர்கள் பிறந்திருக்க வேண்டும், பிறந்திருக்கலாம். வேதத்தில் ஆதாரம் கரெக்டாக இல்லை, ஆனால் சந்தேகப்பட வைக்கிறது இருக்கிறது என்று சொல்லி வேத வல்லுநர்களும் சொல்லுகிறார்கள். சரியா? ஒன்று. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசிர்வதிச்சு உன் மனைவிக்கும் உனக்கும் நான் பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லும்போது, இவருடைய மைண்டு வந்து அந்த கான்செப்ட், தேவனுடைய அந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸில், அந்த குறிப்பிட்ட நோக்கத்தில் ஆபிரகாமுடைய சிந்தை உட்காரவில்லை என்று நான் யோசிக்கிறேன். அதனால இப்போ என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பாருங்க, இவரே அவங்களுக்கு நன்கொடைகளை கொடுத்து அனுப்புறாராம். ஈசாக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன செய்கிறாரு, நன்கொடைகளை கொடுத்து அனுப்புறாரு. ஆனால் இஸ்மவேலை அனுப்பலை. இஸ்மவேலை வந்து கர்த்தர் அப்போவே அனுப்பிட சொல்றாரு. எப்போ ஈசாக்கு பிறந்து அவன் வந்து அவளுக்கும் ஆகாருக்கும் சாராளுக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன செஞ்சு பிள்ளையை அனுப்பிச்சி வச்சிருன்றார். அவரும் அனுப்பிச்சி வச்சுறாரு. திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்மவேல் ஆபிரகாம் கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். முழுமையாக அவங்க பிரிஞ்ச மாதிரி இருக்காது. இப்போது நாம் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது கடைசியில் விசுவாச வீரர் பட்டியலில் வந்துடுறார். சரியா? அவர் என்னதான் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருந்தா கூட கடைசியில் நீங்கள் எபிரேய நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் வந்து விசுவாச வீரர்கள் பட்டியலில் வந்துடுறாரு. அவர் வந்து தன் ஓட்டத்தை கரெக்டாக முடிச்சிட்டார். சோத்திரம். சரியா? நான் இப்போ இதுலேருந்து சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். எதுக்குன்னா, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய சித்தம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய காரியத்தை வச்சிருக்கார், ஒரு திட்டம் என்று சொல்லி வச்சிருக்கிறார். இப்போ ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலேருந்து அழைச்சி வந்து அவரை வந்து பாருங்க, கூப்பிடும்போதே அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாரையும் விட்டுட்டு வான்றார். ஏன்னா, நான் உன்னை ஒரு தனி ஜாதியா, நான் உன்னை வந்து ஒரு பரிசுத்த ஜாதியா, நான் உன்னை வந்து ஒரு தேவ பக்தி உள்ள ஜாதியாக சந்ததியாக உன்னை ஆசீர்வதிச்சு நான் வந்து உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றது கர்த்தருடைய திட்டம். ஆபிரகாம் வந்தாரு, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் பாருங்க, இந்த இடத்துல ஆகார் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போகிறாரு. போகும்போது எகிப்தில் பார்வோன் வந்து என்ன செய்கிறாரு, சாரால அழைச்சிட்டு போகிறது நிமித்தம் அங்கே பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் திரும்ப அனுப்பிச்சிடுறாரு. திரும்ப அனுப்பும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு அநேக செல்வங்களையும் வேலைக்காரிகளையும் கொடுக்குறாங்க. அதில் வந்த ஒரு ஆள் தான் ஆகார். இப்போ அதில் வந்து ஒரு ஆள் தான் இந்த ஆகார் என்கிற அடிமை பெண்ணாகிய எகிப்து தேச பெண்ணாகிய ஆகார். சரியா? ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராலையும் ஆசீர்வதிச்சு அவங்க 2 பேருக்கும் ஒரு பிள்ளையை கொடுக்கணும். அந்த பிள்ளையின் மூலமாக தேவ திட்டம், தேவ சந்ததி, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு சந்ததி இந்த பூமியில் வர வேண்டும் என்பது தேவ திட்டம். இவர் எகிப்துக்கு போகும்போது, இவர் எகிப்துக்கு போனதே சரியா அப்படின்றது என்னோட ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா கர்த்தர் அவர் அங்கே
கானான் தேசத்துக்கு கூட்டு வராரு. பஞ்சம் வரும்போது இவர் அங்கே போறார். ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்து தேசத்துக்கு போகாம இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு ஸ்பெசிஃபிக்கா. ஆனால் ஆபிரகாம் அப்படி சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் ஆபிரகாம் எகிப்துக்கு போனது சரியானும் தெரியல. அங்கே போய் பார்வோனிடத்திலிருந்து தான் இந்த ஆகாரை பெற்றுக்கொள்றாங்க. சரியா? இப்போ நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. தேவ திட்டம் ஆபிரகாமும் சாராலும் அவங்க 2 பேருக்கும் ஈசாக்கு பிறக்கணும். அதன் மூலமாக ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி பிறக்க வேண்டும். ஈசாக்கு குறித்து நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லும், ஈசாக்குடைய பயபக்திக்குரியவர் அப்படின்னு சொல்லி கர்த்தரை குறித்து வேதம் சொல்லும். அல்லேலூயா. ஈசாக்குடைய பயபக்திக்குரியவர் அப்படின்னா இந்த ஈசாக்கு பிறக்கணும். ஈசாக்கு தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்து அவன் மூலமாக கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததி இந்த பூமியில வர வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனா எகிப்துக்கு போகும்போது பிசாசு என்ன செய்யறான்? கூட தன்னோட ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டுறான். அந்த ஆள் ஒன்று உள்ள வருது. இப்போ பிசாசு நினைக்கிறான், அப்போ ஆபிரகாம் மூலமாக தேவன் ஒரு சந்ததியை கொண்டு வரணும்னு சொல்லி நினைச்சிருக்காரு. அந்த சந்ததி இப்போ ஆகாருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு பிசாசு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இல்லை, உனக்கும் உன் மனைவியாகிய சாராளுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும். அப்போ அந்த தேவனுடைய திட்டத்திலிருந்து ஆபிரகாமை, தேவனுடைய அந்த பிளான்லேருந்து ஆபிரகாமை பிரிக்கும்படிக்கு பிசாசு என்ன செய்யறான்? ஒரு ஆளை உள்ள அனுப்பிச்சுடுறான். ஆனால் அது நடக்கலை. கர்த்தர் திரும்பவும் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உனக்கும் உன் மனைவியாகிய சாராளுக்கும். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் செய்கிறாரு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறார். எப்படி ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து விக்கிரக பேக்ரவுண்ட்லேருந்து அவனை அழைச்சி தேவன் தம்முடைய பிள்ளையாக்கி அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விசேஷ திட்டத்தை வச்சு அவர் செயல்படுத்தினாரோ அதே போல தான் உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடியும் தேவ திட்டம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த பிள்ளை பேர் பிரச்சனையாக இருக்கும். மற்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த உலக மனுஷங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுவாங்க, உடனே பிள்ளை பிறந்துடும், பிரச்சனையே இருக்காது. சில பேர்லாம் சிறு பிள்ளைங்க 18-19 வயசுலலாம் கல்யாணம் பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிள்ளை பிறந்துடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைங்க காத்திருந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி கல்யாணம் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையில் பிள்ளை பேர் பிரச்சனை வரும். ஏன்னா அவனுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கும் உனக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. யாருக்கோ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை பிறப்பதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்குள்ள தேவனுடைய திட்டம் இருக்குது. அந்த தேவனுடைய திட்டம் நடக்காதபடிக்கு பிசாசு போராடுவான். தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நாம் தேவனுக்கு ஏற்றவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்றார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி. அந்த தேவ திட்டம் நிறைவேறுதல். இது ஒரு சாதாரண பிள்ளை இல்ல. ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் பிறக்க வேண்டிய ஒரு சாதாரண பிள்ளை இல்ல. ஆபிரகாமுடைய உலக சொத்துக்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சாதாரண வாரிசு அல்ல. தேவ திட்டத்தை சுமந்து இந்த பூமியில நிறைவேற்ற போகிற தேவனுடைய வித்து, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சந்ததி, தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். அதனாலதான் பிரச்சனை, அதனாலதான் டிலே, அதனாலதான் பிசாசு உள்ள வரான். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்ல சாதாரணமா எல்லாருக்கும் நடக்கிற அற்புதங்கள் கூட நமக்கு தாமதமா நடக்குது, பிரச்சனையோட நடக்குது. நீங்க பாருங்களேன், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே தாமதமா தான் நடக்கும். ஏன்னா உன்னுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவ திட்டம், உன்னுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அதை பிசாசு தடுப்பான் டெஃபினட்டா. நீங்களும் நான் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த நேரத்தில் ஐயோ எனக்கு ஆசீர்வாதம் வரலையே, என் ஆசீர்வாதம் போயிடுச்சேன்னு சொல்லி நீங்களும் நாம சோர்ந்து போயிருக்காம, துக்கத்தோடு இருக்காம, தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு அவர் திட்டம் பண்ணியிருக்கிறத எனக்கு கொடுப்பார், ஏற்ற வேளையில என்னை உயர்த்துவார், இந்த உலக ஆசீர்வாதம் எனக்கு பெருசு இல்லை, தேவனுடைய பிள்ளை நான், தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்று சொல்லி நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு காத்திருக்க வேண்டும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மாத்திரம்தான் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. அதை விட்டுட்டு எனக்கு பிள்ளை பிறக்கலையே, எனக்கு ஆசீர்வாதம் வரலையே, எனக்கு வேலை வரலையே, எனக்கு சம்பளம் வரலையே, எனக்கு ப்ரொமோஷன் வரலையே, எனக்கு சொத்து வரலையே. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த டீவியேஷன் வந்துடுது. பிசாசு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வந்துறான். நான் இன்னும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நல்லா கவனிங்க. ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சு அந்த ஒரிஜினல் பர்பஸ் தேவ பக்தி உள்ள சந்ததி. அல்லேலூயா. தேவ பக்தி உள்ள சந்ததி. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா 2 உடன்படிக்கையை கர்த்தர் ஆபிரகாமோடு செய்வார். 2 உடன்படிக்கை நடக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா முதல் உடன்படிக்கைக்கும் 2வது உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கும். முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சோதோம் கொமோரா பட்டணம், இந்த எல்லா ராஜாக்களும் சேர்ந்து யுத்தம் நடக்குது. அப்போ லோத்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போகும்போது ஆபிரகாம் போய் தன்னிடத்தில் இருந்த மனுஷர்களோடு கூட போய் சண்டையிட்டு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார். வரும்போது அங்க ஒருத்தர் இவரை சந்திக்கிறார். யாரு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். 20ஆம் வசனம் சொல்லுது, அவருக்கு என்ன செஞ்சாரா? ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். இப்போ இது எப்படி சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஆபிரகாம் சந்திக்கிறார்? அவரை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய. இந்த என்டையர் பைபிளில் 2 ஆசாரியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரியத்துவம், இன்னொன்று மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியத்துவம். ஆரோனின் முறைமையின்படி வந்த ஆசாரியத்துவத்துடைய உடன்படிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், பிறந்த பிள்ளைகள் எல்லாமும் 8ஆம் நாளிலே ஆண் பிள்ளைகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதை குறித்து கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட 17ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். உனக்கு திரும்ப உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஆனால் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த ஆசாரியத்துவத்தில், அந்த ஆசாரியத்துவத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். இதை குறித்து நம்ம எபிரேய நிருபத்தில் தெளிவாக படிக்கிறோம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த இதில் உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. தன்னுடைய மாம்சத்தை கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து, அதற்கு அடையாளமாக அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து, இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை தான், இந்த 2 உடன்படிக்கை தான் பைபிள் இருக்குது. கர்த்தர் இதில் எந்த உடன்படிக்கை சிறந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஏன்னா வேதமே சொல்லுது, அந்த ஆரோனுடைய முறைமை சரியில்லாதனால தான் திரும்பி இயேசு கிறிஸ்து எப்படி வர வேண்டியதாயிடுச்சு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனா இருக்கிறீர்னு சொல்லி வசனம் சொல்லுது. அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் என்னன்னா, நாம் எடுக்கிற திருவிருந்து பந்தி. அந்த ஆரோனுடைய உடன்படிக்கைக்கு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நுனித்தோல் மாம்சத்தில், அது வசனம் அழகாக சொல்லும், மாம்சத்தில் நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஆபிரகாமிடத்தில் பேசும்போது அப்படி சொல்லுவார். ஆனால் இந்த உடன்படிக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னா, யோவானில் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருப்பான், நானும் அவனில் நிலைத்திருப்பேன். என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் எழுப்புவேன், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படின்னா இது ஒரு உடன்படிக்கை, இது ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண அல்லது கொடுத்த உடன்படிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெல்கிசேதேக்கு என்கிற முறைமையின்படி உண்டாகிற அப்பமும் ரசமும் என்கிற உடன்படிக்கை. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? திருப்பி மாத்துறாரு. 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மாற்றி என்ன சொல்றாரு? நுனித்தோலை வெட்டு, மாம்சத்தில் உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீவியேஷன் வருதுங்க. ஆண்டவர் வந்து ஆபிரகாம ஒரு சந்ததி, தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி, அல்லேலூயா, அதை பெற்று அதில் கடைசி கிறிஸ்து வரணும். நீங்கள் கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்குள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு எழுதுறார் பவுல். சந்ததி 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 சந்ததினாரே, அந்த சந்ததி கிறிஸ்துவேன்றார் பவுல். ஆனால் நடுவில் ஒரு டீவியேஷன் வந்து அந்த மாம்ச உடன்படிக்கை வந்து அப்புறம் கடைசியில் திரும்ப இயேசு கிறிஸ்து அதில் வருகிறார். தேர் வாஸ் அ டீவியேஷன். ஒரு பியூரா ஒரு சந்ததியை பெறணும், ஈசாக்கு, அது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்கணும். அதன் மூலமாக என்ன செய்யணும்? கடைசியில் கிறிஸ்து அதில் வர வேண்டும். அல்லேலூயா. ஆனால் அது நடுவில் நிறையா டீவியேஷன் வருது, நிறைய மாற்றங்கள் வருது. இஸ்மவேல் வராரு, அநேக பிள்ளைகள் வராங்க, நிறைய ஜாதிகள் வருது. கடைசியில் ஆண்டவர் வந்து கிறிஸ்துவின் சந்ததியில் வந்து முடிக்கிறாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் நமக்கு என்று ஒரு பிரத்யேகமான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டத்திலேருந்து நம்மளை வந்து இந்த மாதிரி ஆபிரகாமிடத்தில் ஆகார் வந்தது போல நிறைய டீவியேஷன் நமக்கு வரும். நான் திருமண காரியத்தை மாத்திரம் சொல்லலை, பிள்ளை பேர் காரியத்தை மாத்திரம் சொல்லலை, நிறைய காரியம் இருக்குது. அல்லேலூயா. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் யோசிக்கணும், ஆண்டவர் நீ எப்படி ரட்சித்தா? புறஜாதியில் இருந்த கல்தேரு பட்டணமாகிய ஊர் என்கிற பட்டணத்தில் இருந்த அவங்க அப்பா விக்கிரகம் செய்து கொண்டிருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஜாதியிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவரை அழைச்சிட்டு வந்து கடைசியில் ஒரு தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கு அவரிடத்துல திருவிருந்து பந்தி வாங்குற அளவுக்கு, அவரிடத்துல உடன்படிக்கை செய்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நடத்தியிருப்பாருன்னா, அல்லேலூயா. இப்போ உங்களை என்னையும் அப்படி தான் அழைச்சிருக்கிறாரு. புறஜாதிலேருந்து அழைச்சிருக்கிறார், விக்கிரக ஆராதனை பேக்ரவுண்ட்லேருந்து அழைச்சிருக்காரு, உளையான சேற்றிலேருந்து அழைச்சிருக்காரு. அப்படின்னா நாம் தேவனுடைய சரியான திட்டம் என்னது என்பதை புரிஞ்சு அதில் நடக்கணுங்க.
அது நடக்கணும். எனக்கு குறிச்ச தேவ திட்டம் என்ன? வாட் இஸ் த பிரைம் பர்பஸ் ஆஃப் காட்? வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? வாட் இஸ் த பிளான் ஆஃப் காட் இன் மை லைஃப்? என் வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன, திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்பதை புரிஞ்சு அதுக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழும்போது தான் வெற்றி. அதை ஒப்பு கொடுத்து வாழும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறுது. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மில் அநேகரும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா, ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் நான் உனக்கு ஈசாக்கு தரம்பான்னு சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இஸ்மவேலை ஆசீர்வதியும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நான் உனக்கு ஈசாக்கு தரேன்னு சொல்லும் பொழுது நீங்களும் நானும் அநேக நேரங்களில் ஆண்டவரே இஸ்மவேலை ஆசீர்வதியும், இஸ்மவேலை ஆசீர்வதியும், இஸ்மவேலை ஆசீர்வதியும் சொல்லி போராடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுதான் நான் சொல்ல வந்த செய்தி. இதுதான் நான் பேச வந்த, சொல்லிக் கொடுக்க வந்த பாடம். இதுதான் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம். ஆண்டவருக்கு தெரியும் ஈசாக்கை கொடுக்கணுமா, இஸ்மவேலை கொடுக்கணுமா, யாரை கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் திரும்பவும் சொல்லுகிறேன், தேவன் நம்ம ஏதோ பயங்கரமான சூழ்நிலையிலேருந்து நம்ம அழைச்சிட்டு வந்திருக்காரு. வித்தியாசமான நிலைமையிலேருந்து நம்ம அழைத்து கொண்டு வந்து தம்முடைய சொந்த பிள்ளைகளாகி இன்னைக்கு நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் கொடுத்து இன்னைக்கு தம்முடைய சொந்த பிள்ளைகளாக தேவன் தம்முடைய சமூகத்தில் வைத்திருப்பார் என்று சொன்னால், நமக்கு பின்னாடி அவர் ஒரு மிகப்பெரிய நம்ம மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு மனுஷனை தேடி கொண்டிருக்கிறார். God is really searching for someone who will do his will perfectly in his life. தன்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? அப்படி ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவனோடு கூட கர்த்தர் நடப்பார். அவனுடைய வாழ்க்கையில தம்முடைய சித்தமெல்லாம் நிறைவேற்றுவார். அவனுடைய வாழ்க்கையில தம்முடைய திட்டமெல்லாம் நிறைவேற்றி கர்த்தர் சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. நிறைய கிறிஸ்தவ பின்னணியில், நிறைய கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் வளர்ந்த நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அதனால தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் இன்னைக்கு தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். Many people have failed in doing the will of God, in submitting to the will of God, in surrendering to the will of God. தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பதில் அநேகர் ஃபெயில் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதற்காக தான் அழைக்கிறார். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது. 100 வயசு ஆனாலும் நீங்கள் கொடுக்குற ஈசாக்குக்காக நான் காத்திருப்பேன். 99 வயசு ஆனாலும் நீங்கள் கொடுக்குற ஈசாக்குக்காக நான் காத்திருப்பேன். என் வாழ்க்கையில் எவ்வளவு தாமதமானாலும், என் வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை தடைபட்டு போனாலும், எத்தனை தள்ளி போனாலும், யார் என்னை குறித்து என்ன சொன்னாலும், கிழவன் என்று சொன்னாலும், மலடி என்று சொன்னாலும், நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக நான் உண்மையாக காத்திருப்பேன். உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற காத்திருப்பேன். உம்முடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற காத்திருப்பேன் என்று சொல்லி காத்திருக்கிற, தேவ சித்தத்தின்படி செய்ய தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு சந்ததியை தேவனாகிய கர்த்தர் நான் தேடிக்கொண்டிருக்கிறார். அது நீங்களாக நானாக இருக்கும் என்று சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான சூழ்நிலை. இன்னும் அவங்க வசனம் சொல்லுது கூடி வரும் முன்னே அப்படின்னா அவங்க இன்னும் இணைந்து ஒரு சரீரமாக இன்னும் இணையாத அந்த சூழ்நிலையில் திடீரென்று சொல்லி தேவ தூதன் அந்த இடத்துல இறங்கி வந்து, மரியாளே பயப்படாதே, உனக்கு இப்படி உன் மேலே பரிசுத்தாவியானவர் வந்து நிழலாடுவார். அப்போ என்னாகும்? உனக்குள்ள ஒரு பிள்ளை உண்டாகும். அது பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். அந்த பிள்ளை வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்லி தேவதூதன் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். பேசின உடனே யோசித்து பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவ திட்டம் அவங்களுக்கு வெளியாகுது. ஆண்டவருடைய திட்டம் அவங்களுக்கு வெளியாகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் அதை ஒற்றுக்கொள்வாங்க? யார் ஒத்துக்கொள்வாங்க? ஐயோ எனக்கு கெட்ட பேர் வந்துருமே, ஐயோ எனக்கு அவமானம் வந்துருமே, ஐயோ என் திருமணம் நின்றுமே, ஐயோ என் பெற்றோர்கள் என்னை தவறாக பேசுவாங்களே, என் நண்பர்கள் என்னை தவறாக பேசுவாங்களே, ஐயோ இப்படி காரியங்கள் நடக்கும்போது அசிங்கமாயிடுமே, தப்பாயிடுமே, என்னாகும்? என் ஃபியூச்சர் என்னாகும்? என் எதிர்காலம் என்னாகும்? வசனம் சொல்லுகிறது, மரியாள் என்ன சொன்னாங்களா? நான் உமக்கு அடிமை, நீர் சொல்லியபடி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னாங்களாம். நான் உமக்கு அடிமை, நீர் சொல்லியபடி எனக்கு ஆக கடவுது. என் வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் ஃபியூச்சர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் திருமணக்காரன் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, என்னை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பெற்றோர்கள் நண்பர்கள் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு அடிமை, நீர் சொல்லியபடி எனக்கு ஆக கடவுது. அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து, அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த அம்மா விடுறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஸ்திரீகள் யாருமே சுமக்க முடியாத, சுமக்க கூடாத பரிசுத்த தேவ உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்பட்டவரை, அந்த ஆண்டவரை
அவருடைய மாம்சத்தை தன் கருவிலே அவள் சுமக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த பிள்ளையை பெற்று வளர்த்து எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான தேவ திட்டத்தில் அந்த அம்மா இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய சுயநலத்துக்காக, இன்னைக்கு எத்தனையோ பேர் தன் சுய இச்சைகளுக்காக, இன்னைக்கு எத்தனையோ பேர் தன்னுடைய சுய ஆசைகளுக்காக, இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய சுயமான விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேவ சித்தத்தை அலட்சியப்படுத்தி தேவனுடைய தங்கள் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை தூக்கி போட்டு அலைகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. திருமண காரியத்தில், படிப்பின் காரியத்தில், தங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய காரியத்தில், எத்தனையோ காரியத்தில் தங்கள் தேவன் திட்டத்தை பெருசாக நினைக்காம தான் பார்வைக்கப்படுவதுதான் பெருசு, தான் சிந்திக்கப்படுறதுதான் பெருசு, எனக்கு தெரிஞ்சதான் பெருசுன்னு சொல்லி தேவ திட்டத்தை துச்சமென தூக்கி போட்ட அநேகர் தேவ திட்டத்தில் இல்லாமல் இந்த உலகத்தில் சாதாரண மனுஷங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மரியாளோ இன்னைக்கு உலகம் முழுவதும் இத்தனை ஆண்டுகளாக இன்னும் அந்த அம்மாவை போற்றி கொண்டிருக்கிறது. தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தாள், தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாள். இன்னைக்கு இவ்வளவு தூரம் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தரின் இருதயத்தில் வச்சிருக்கிற ஒரே ஒரு எண்ணம் என்னவென்றால், என் சித்தம் வேண்டாம், தேவ சித்தம் நடக்கட்டும்னு சொல்ற ஒரு சிறு கூட்டம் இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும், உம்முடைய திட்டம் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும், என் சுய இச்சைகள், என் சுய எதிர்பார்ப்புகள், என் சுயமான ஆசைகள் எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்கிற ஒரு கூட்டம் இதன் மூலமாக எழும்பும் என்று சொன்னால், ஒரு சிறு கூட்டம், a few people இதன் மூலமாக எழும்புவார்கள் என்று சொன்னால், நான் சொல்கிறேன் அதுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய விருப்பம். அப்படிப்பட்டவர்களை வச்சு தான் தேவன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும். சும்மா தன் சுய இச்சைகளின்படி இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷனை வச்சு கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த உலகத்தில். தன் சுய சித்தம் வேணாம். வசனம் சொல்லுது கலாத்தியர் நிருபத்தில், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களையும் தங்களுடைய மாம்ச இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படி தங்களுடைய சுய இச்சைகளை, சுய விருப்பங்களை, சுய சித்தங்களை சிலுவையில் அறைந்த ஒரு கூட்டத்தை கர்த்தராகிய ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் மூலமாக தேவன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம். இன்னும் ஆண்டவரே எனக்கு என்ன இருக்குது, எனக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது, உங்களை பின்பற்றுகிறேனே எனக்கு என்ன கிடைக்கும், சின்ன வயசுலேருந்து உங்களை பின்பற்றிட்டு இருக்கிறேனே எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும், அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அல்ல. இந்த உலகத்தில் நான் பாவியாக இருந்தேன், நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், இன்றைக்கு தம்முடைய சொந்த பிள்ளையாக அழைத்திருக்கிறார், அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவை. If you are that person, the Lord wants to walk with you. And the Lord wants to travel with you. And the Lord wants to do His will in your life and through your life. ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் வைக்கிற ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சவுல் எனப்பட்டவன் சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தான். சவுல் எனப்பட்டவன் சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தான். உற்சாகமா, வைராக்கியமா, வெறித்தனமா அதை செய்து கொண்டிருந்தான். அப்போ ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவன் தமஸ்கு போகிற வழியிலே அவனை சடுதியிலே கர்த்தர் சந்திச்சு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்றார். அடுத்த கேள்வி அவன் கேட்டான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நீ போ, நீ அந்த வீட்டுக்கு போ, உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது என்னுடைய பார்வை. எப்பொழுது பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்குன்னு வராரோ, அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் அப்படியே டைவர்ட் ஆகி பவுலோட ட்ராவல் ஆகும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஆதி அப்போஸ்தல திருச்சபையுடைய நடவடிக்கைகள். அது முதல் அதிகாரம் ஒரு மாதிரி இருக்கும். எப்போ பேதுரு எழுந்திருக்கிறாரோ அப்படியே பேதுருவோட ட்ராவல் ஆகும். பேதுரு போனார், பிரசங்கிச்சார், ரட்சிக்கப்பட்டாங்க, சிறையில் போட்டாங்க, அப்படியே போகும், பேதுருவோட போகும். எப்பொழுது பவுல் எழும்பி தேவரீர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரோ அப்படியே ஒரு டைவர்ஷன் பவுலோட போகும், பவுலோட முடிஞ்சிடும் அப்போஸ்தல நடவடிக்கைகள். ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். நீ தேவனுடைய சித்தத்தை முழுமையாக செய்ய ஆயத்தமாக இருப்பா என்று சொன்னாள், உன்னோட ஆண்டவர் ட்ராவல் பண்ணுவார், உன்னோட தேவ ஊழியம் ட்ராவல் ஆகும், உன்னோட அப்போஸ்தல நடவடிக்கைகள் ட்ராவல் ஆகும், பைபிள் உன்னோட ட்ராவல் ஆகும். If you are the person who wants to do the will of God, the Lord wants to travel with you. தேவன் உன்னோடு கூட நடப்பார், தேவ சமூகம் உன்னோடு கூட நடக்கும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல பரலோக தகப்பனே, தேவரீர் இந்த உலகத்தில் நாங்கள் ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், ஏதோ கர்த்தரை தேடினோம்,
அதனால் எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்கள் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும், என் ஆசையை நான் எப்படி நிறைவேற்றி கொள்ளலாம், என்னுடைய விருப்பத்தை எப்படி நிறைவேற்றி கொள்ளலாம், என் சித்தத்தை எப்படி நிறைவேற்றி கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. எங்களை இந்த உலகத்தில் அனுப்பி வச்ச எங்கள் ஆண்டவர் எங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறீங்க. ஒரு பியூர், ஒரு ஒரிஜினல் சித்தத்தை எங்கள் மேலே வச்சுருக்கிறீங்க. அந்த சித்தம் முழுமையாக எங்கள் வாழ்க்கையில் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் எழுதுகிறது போல, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த உலக காரியங்களை நாங்கள் உழன்று கிடைக்காம, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்காம, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அதை அறிந்து உணர்ந்து நடக்க, அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்டுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒரு கூட்டம் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்ற எழும்பட்டும். தங்களுடைய சுய இச்சைகள், சுய விருப்பங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவ சித்தம் நடக்க, தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒரு கூட்டம் எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபை பாராட்டும். என்னையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். தேவன் மகிமைப்படுவீராக, பயன்படுத்துவீராக. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி உம்முடைய நாம எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை கேட்க கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மென்மேலும் பலப்படுத்துவாராக. அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க உங்களை அவர் கரம் பிடித்து நடத்துவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சீக்கிரத்தில் நாம் அனுதினமும் கூடி ஜெபிக்கிற ஒரு நேரத்தை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். ஒரு சில நாட்களுக்குள்ளாக அதை நான் செய்வேன். ஆவியானவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு லீடிங் கொடுத்துருக்கிறாரு. சீக்கிரத்தில் உங்களுக்கு அதை நான் அறிவிப்பேன். கர்த்தருடைய சமூகத்தில் அனுதினமும் இந்த யூடியூப் வாயிலாக கூடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அதுக்கான காரியங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார், காரியங்களை பேசியிருக்கிறார். நான் சீக்கிரத்தில் அதற்குண்டான நேரத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் கூடியிருந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி பலப்படுத்தும்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தேவரீர் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். சகல தீமைகளுக்கும் ஆண்டவரே பலவீனங்களுக்கும் நீங்களாக்கி காத்துக்கொள்ளுங்க. தேசத்தில் காணப்படுகிற வாதைகள், கொள்ளை நோய்கள் எதுவும் எங்கள் வீடுகளுக்குள்ள வராதபடி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், குறைகள் நிறைவாகட்டும். தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.